வணக்கம் சகாக்களே. ரீசெண்டாக நம்மளுடைய ரியல்மி GT Neo 3Tல பார்த்தீங்கன்னா ஒரு இங்க் இஷ்யூ ஒன்று ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம். அந்த இங்க் இஷ்யூ வந்து எப்படி வருது, எந்தெந்த ஃபோனுக்குலாம் இப்போதைக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ தான் இது. கிட்டத்தட்ட வீடியோ ஒரு டியூரேஷன் வந்து ஒரு 12 நிமிஷம் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் இந்த 12 நிமிஷத்தை இப்போ நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னா மேபி உங்கள் ஃபோனுக்கு இந்த இங்க் இஷ்யூ வந்தாலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த இங்க் இஷ்யூ வந்தாலோ இதை நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது குறிய ஒரு பேசிக் நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, ஓகே ஹரி, அப்போ நீ இந்த இங்க் இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்க் இஷ்யூ வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணலங்க, அது ஒரு பெரிய கதை. நான் நான் உங்களுக்கு வீடியோக்குள்ள சொல்கிறேன். ஓகேங்களா, எப்படி இந்த இங்க் இஷ்யூ வந்தது அப்படிங்கிற உட்பட ஒரு கதை இருக்குது, நான் அதை சொல்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் யாராச்சும் குறைஞ்ச ரேட்டில் டிஸ்பிளே மாற்றணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காம அந்த கான்டாக்ட் நம்பர் வந்து செக் அவுட் பண்ணுங்க. ஓகேங்களா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் அவர் பார்த்துட்டு சொல்லுவார். ஓகே, என் பேர் ஹரி, நீங்கள் பார்த்துருக்கு ஹரி டெக் தமிழ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே சார், நம்ம ரீசெண்டாக ரியல்மி GT Neo 3Tல அந்த இங்க் இஷ்யூ ரிப்போர்ட் பண்ண வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ சேம் மொபைல் சேம் ப்ராப்ளம். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் இப்போ தான் புதுசாக ஃபோன் வாங்கியிருக்காரு. என்ன ஃபோன் அப்படின்னா Redmi Note 13 Pro Max. அதாவது Note 13 சீரிஸ், அதாவது நோட் சீரிஸ் அப்படிங்கிறது ஒரு மோஸ்ட் செல்லபிள் சீரிஸ் ரெட்மி மொபைலில். ஏன்னா இப்போ ரெட்மி மொபைலில் உருப்படியாக போயிட்டு இருக்கிற ஒரே சீரிஸ்னா அந்த நோட் சீரிஸ் மட்டும் தான். பட் நோட் சீரிஸ்லையுமே இந்த ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறப்போ அதான் நாட் அக்செப்டபிளுங்க. அதாவது அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுமே நோட் சீரிஸ் வச்சிருக்காங்க. Note 9 இருக்கட்டும், Note 10 இருக்கட்டும், நானுமே அதை வாங்கி அடிக்கடி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். பட் அந்த இதில் இருக்கிற அந்த ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா Note 13லையோ இல்லை Note 12லையோ என்னால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராப்ளம் இப்போ ரீசெண்டாக Poco X6 Pro யூசருக்கும் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. Poco X6 Proவில் பார்த்தீங்கன்னா அந்த மதர் போர்டு பஞ்சாயத்து நான் பார்த்துருக்கேன், கேமரா டெட் இஷ்யூ பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, இந்த ஸ்பீக்கர் இந்த மாதிரி ஒரு சில சாஃப்ட்வேரில் ஒரு சில பஞ்சாயத்து, CPU GPU அந்த இதில் கூட பஞ்சாயத்து கூட நான் பார்த்துருக்கேன். பட் டிஸ்பிளேல மொதல் தடவை பஞ்சாயத்து இப்போ தான் கேள்விப்படுறேன். நீங்கள் யாராச்சும் Poco X6 Pro யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே, இதை நான் ஆல்ரெடி முதல்ல சொல்லியிருந்தேன். என் ஃபோனுக்கு வந்து ஒரு சின்ன கதை இருக்குது. சின்ன கதையில் கொஞ்சம் பெரிய கதை தான், அதை கேட்டுருந்துருங்க. ஓகேங்களா, அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஏப்ரல் 30 நைட்டு நான் தலைமாட்டில் வச்சு ஃபோனை தூங்கியிருக்கேன். மறுநாள் காலைல எழுந்திரிச்சு சரி ஓகே ஏதாச்சும் நேரம் மடக்கே படம் டவுன்லோட் பண்ண VPN-குள்ளே போனேன். VPN-குள்ளே போனால் எனக்கு VPN வந்து டார்க் மோட் வந்து சப்போர்ட் கிடையாது. அப்படிங்கிறப்ப வந்து ஒயிட் ஸ்க்ரீனாக தான் இருக்கும். மேலே அதாவது அம்மன் மாதிரி நெத்தி போட்ட அம்மன் மாதிரி ஒரு சின்ன புள்ளி ஒன்று இருந்தது. ஏடா புள்ளி அப்படின்ட்டு நம்ம பசங்களுக்கு கால் பண்ணி கேட்டால் அவன் என்ன சொன்னால் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு உன் ஃபோனில் ஒரு ஆப் இருக்கும் நண்பா, அதுக்குள்ளே போய் உன் ஃபோன் செக் பண்ணுறதுல போய் டிஸ்பிளே செக் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஓகேங்களா, நானும் டிஸ்பிளே செக் பண்ணால் ஓகே எல்லாமே வந்து கலர் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒன்றுமே தெரியல. பட் க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வர வேண்டிய இடத்துல ஒரு இடத்துல பிளாக் கலரில் இருந்து என்னடா இது ப்ராப்ளம் அப்படின்னு சர்வீஸ் சென்டர் கால் பண்ணி கேட்டால் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் AMOLED டிஸ்பிளே ப்ரோ, உங்கள் ஃபோனில் இருக்கிற AMOLED டிஸ்பிளேல பக்கத்தில் பிக்சலாக இருக்கும். அந்த பிக்சலில் ஒன்று டேமேஜ் ஆனாலும் உங்களோட ஃபோனுக்கு வந்து அது ஆபத்தாம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது நீங்கள் வந்து சார்ஜர் போட அந்த ப்ராப்ளம் வந்து அதிகமாகிட்டே தான் போகுமே தவிர கம்மியாகாது அப்படிங்கிற மாதிரி. அதாவது இந்த ப்ராப்ளம் கம்மியாகும்னு சொல்லலை, அதே மாதிரி ஸ்டேபிளாக இருக்கணும்னு சொல்லலை. ஓகேங்களா, ஏன்னா இது வந்து அதிகமாகிட்டே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொன்னாங்க. ஓகே, இதுக்கு என்ன தான் ப்ரோ சொல்யூஷன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொன்னாங்க, ஒரு 10,000 எடுத்துருவாங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி. எதுக்கு ப்ரோ 10,000 அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க உங்கள் ஃபோன் வர ஹீட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. மேபி உங்கள் ஃபோனில் பேட்டரி பஞ்சாயத்தாக இருக்கலாம், ரெண்டுமே கழட்டி பார்த்தா தான் ப்ரோ சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே, 10,000 டிஸ்பிளேக்கு எவ்வளோ ப்ரோன்னு கேட்டால் 7,500, பேட்டரிக்கு எவ்வளோன்னு கேட்டால் அதை 2,500 மட்டும் 10,000 rupees எடுத்துருவாங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு 10,000 rupees கொடுத்து இந்த ஃபோனுக்கு நான் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணவா? ஆல்ரெடி நான் அந்த ஃபோனை செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் தான் பை பண்ணேன் அப்படிங்கிறது அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்லேயே 15,000 இந்த ஃபோனை நான் பை பண்ணியிருந்தேன். இன்னும் எக்ஸ்ட்ரா 2,000 3,000 போட்டால் இதோட லேட்டஸ்ட் மாடலே நான் வந்து பை பண்ணிட்டு போயிடுவேன், நல்ல ஃபோனா. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஃபோனை நான் சரி பண்ணவா வேணாமா அப்படிங்கிற உங்களுடைய ஃபீட்பேக் என்ன மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு அந்த க்ரீன் லைன் அதாவது இங்க் இஷ்யூ வந்தால் நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிறதே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே, இந்த இங்க் இஷ்யூ வந்து முதல்ல எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தடவை நான் சர்வீஸ் சென்டர் கால் பண்ணி கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்கள் ஃபோனை தண்ணியில் போட்டுருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ நான் சப்போஸ் என் ஃபோன் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் வாரண்டி ஆகிட்டு இப்போ ஒரு சில நேரம் நீங்கள் உங்கள் ஃபோனில் வாரண்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஃபோனை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அவங்க கழட்டி பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, இல்லை ப்ரோ உங்கள் ஃபோனில் வாட்டர் டேமேஜ் இருக்குது இல்லை ஃபிசிக்கல் டேமேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லி அவாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க தவிர அந்த வாரண்டியில் உங்களுக்கு கிளைம் பண்ணவே விட மாட்டாங்க. ஏன்னா ரியல்மி சர்வீஸ் சென்டரோட பாலிசி அதாங்க, அவங்களுக்கு வந்து வாரண்டியில் வந்து எந்த ஃபோனுக்கு டிஸ்பிளே மாற்றி கொடுத்துடக்கூடாது, அவங்களுக்கு வந்து அதை வந்து அதுக்குரிய துட்டை வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு டார்கெட்டடாக இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ஒரு லோக்கல் ஷாப்பில் வந்து ஒரு ஒரிஜினல் டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு ஒரு 4,000 விற்பாங்க, அதை வாங்கி போட்டு போகிறது தான் என்னை பொறுத்த நல்லது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், திருநெல்வேலியில் யாராச்சும் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, நாங்கள் கொரியர் ஃபெசிலிட்டிலாம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் நான் ரீசெண்டாக போட்ட வீடியோ வந்து நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா 888 அதாவது 8 Gen 1 8 Gen 2 எதுக்கடா வாங்கக்கூடாதுன்னு சொல்கிற ஹரி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு பஞ்சாயத்து இருக்குது, நான் சொல்கிறேன். ஓகேங்களா, அதாவது 888 லான்ச் பண்ணக்கூடிய ஃபோனாக இருக்கட்டும், 888 லான்ச் பண்ண
பண்ணக்கூடிய ஃபோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ROG 5, 5S, 5 Ultimate. இந்த 3 ஃபோன்லையுமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் வாரண்டி, அதாவது உங்கள் பாஷையில் சொல்லணும் அப்படின்னா வாரண்டி முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பஞ்சாயத்தில் கொண்டு போய் விட்டுரும். அதில் என்ன பஞ்சாயத்து வந்துச்சு அப்படின்னா அந்த ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் பஞ்சாயத்து வந்தது. அந்த பஞ்சாயத்துக்கு சர்வீஸ் சென்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னு சொன்னாங்க, நீங்கள் மதர் போர்டை தான் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு ஒரு 60,000 கொடுங்க அப்படின்னாங்க. அந்த ஃபோனோட ரேட்டு 60,000 தான். 60,000 நான் திருப்பி உனக்கு மொய் வச்சுட்டாங்கடா போக அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் சரி அந்த ஃபோனை அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? அப்போ 8 Gen 1 எதுக்கு சரி அவாய்ட் பண்ணோம் அப்படின்றீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்துச்சுல சாம்சங் கேலக்ஸி, அதாவது ஒரு கேலக்ஸி ஃபோனில் ஏதோ ஒரு ஃபோனில் பார்த்தீங்கன்னா 8 Gen 1 வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? அதில் வந்து SOT, அதாவது ஸ்க்ரீன் ஆன் டைம் சொல்லுவாங்க. ஸ்க்ரீன் ஆன் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 hours தான் கிடைக்கும். அப்படிங்கிறப்போ S22 அந்த ஃபோன் தான். ஓகேங்களா? S சீரிஸில் தான் ஒரு ஃபோன் S22. இந்த ஃபோன் வந்து நல்லா இப்போ செகண்ட் மார்க்கெட்டில் ஒரு 25K கிடைச்சாலுமே பட் நீங்கள் அந்த ஃபோனை வாங்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அதோட SOT வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோனு ரொம்ப ஹீட் ஆகும். அப்படிங்கிறப்ப நீங்கள் அதை பைக்கில் வைக்கிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு இதுதான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? SOTனா என்னன்னா அப்படின்னு கேட்டால் ஸ்க்ரீன் ஆன் டைம். அப்புறம் என்னடா கறி, அப்போ 8+ Gen 1 எங்கடா வாங்கக்கூடாதுன்ற, அப்போ 8+ Gen 1 வாங்கக்கூடாதுன்ற, அப்போ 8 Gen 1 8+ Gen 1 ஒரே ஃபோனாடா, அதாவது ப்ராசராடா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன் அப்படின்னா 8 Gen 1 பார்த்தீங்கன்னா யார் மேனுஃபேக்சர் பண்ணா, அதாவது ஒரு ஜென்ரல் கன்சியூமர் வந்து அவ்வளோ தூரம்லாம் அவங்க வந்து அதை இதை பார்க்க மாட்டாங்க. ஒரு ஃபோனோட கிளாக் ஸ்பீட் பார்ப்பாங்க, அந்த ப்ராசரோட நேமை பார்ப்பாங்க. பட் இதை யார் மேனுஃபேக்சர் பண்ணா, எத்தனை இது அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா? எத்தனை கோர் இருக்குது, ஒரு கோரோட கிளாக் ஸ்பீட் எவ்வளோ, மல்டிபிள் அதாவது கோரோட கிளாக் ஸ்பீட் எவ்வளோ, அப்போல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப அந்த ஃபோனோட மேனுஃபேக்சர் யார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த ஃபோனோட அதாவது Qualcomm Snapdragon 8 Gen ஓட மேனுஃபேக்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா Qualcomm, அதாவது Snapdragon தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைப்பீங்க. அதுதான் இல்லை. Snapdragon 8 Gen 1 மேனுஃபேக்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங். எப்போ முதல்ல எக்ஸினோஸே லான்ச் பண்ணிட்டு இருக்கோமே, சரி நம்ம வந்து ஸ்னாப்டிராகன் டைப் பண்ணி லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணப்பட்டது தான் Qualcomm Snapdragon 8 Gen 1. பட் 8 Gen 1ல நிறைய பக்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் கிளிச்சஸ்லாம் இருந்தது. அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு 8+ Gen 1 லான்ச் பண்ணக்கூடிய கம்பெனி, அந்த கம்பெனி என்னன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். அதாவது 8+ Gen 1 லான்ச் பண்ணக்கூடிய கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா அதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷனாக ஒரு ஃபோன், அதாவது ஒரு இது லான்ச் பண்ண மாட்டாங்க. அது என்ன, அதுதான் Qualcomm Snapdragon 8+ Gen 1. அதை லான்ச் பண்ணது யார் அப்படின்னா TSMC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. நான் வந்து முதல்ல படிக்கும்போது ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணேன், Tensor அப்படின்னு போட்டிருந்தாங்க. நானும் தப்பான இன்ஃபர்மேஷனை நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த வீடியோக்கு வாய்ஸ் கொடுத்து டெலிட்லாம் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அப்லோட் பண்ணிட்டு டெலிட்லாம் பண்ணிட்டேன் ஃபைல். அதுக்கப்புறம் திருப்பி உங்களுக்காக வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? TSMCன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி தான் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. என்னதான் 8+ Gen 1 பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளத்துக்குரிய சொல்யூஷனாக லான்ச் பண்ணப்பட்டாலும் உண்மையில சொல்ல போனால் 8 Gen 1ஓட ஒரு ஓவர் கிளாக்டு வெர்ஷன் தான் 8+ Gen 1 நான் அடிச்சு சொல்லுவேன். ஓகேங்களா? அதுக்காக 8+ Gen 1 ஃபோனை வாங்கலாமான்னு கேட்டால், என்னை பொறுத்தவரை கேட்டால் 8+ Gen 1 அவாய்ட் பண்ணுறது தான் நான் நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன் கறி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 8+ Gen 1ல நான் ஃபோனை வந்து பார்க்கலங்க. OnePlus 11R இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த Nothing Phone 2 இருக்குன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஃபோன் தான் தெரிஞ்ச மாதிரி இருக்குது. நீங்கள் யாராச்சும் 8+ Gen 1 இருக்கிற ஃபோனை பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேங்களா? அப்போ 8+ Gen 1ல SOT அதிகமாக கிடைக்குமா, ஸ்க்ரீன் ஆன் டைம் அதிகமாக கிடைக்குமான்னு கேட்டால் ஒரு 3 to 4 hours கிடைக்கலாம். அதுக்கு மேலே வந்து வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய ஃபோனில் வந்து அந்த SOT அதிகமாக கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் உங்கள் ஃபோனில் வந்து 5G வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 5G ஆஃப் பண்ணி வச்சுட்டாலே உங்களுக்கு வந்து SOT வந்து ரொம்ப கிடைக்கும். நானும் இது Realme GT Neo 3Dல வந்து நான் நிறைய தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போ வந்து 5G வந்து எல்லாருக்கும் அன்லிமிட்டடாக இருக்கிற அந்த சமயத்தில் யார் 5G வந்து ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது நீங்களே சொல்லுங்கள். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த Poco X6 Proல வந்து ப்ராப்ளம் எட்டி பார்க்குதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ ஹரி Poco X6 Proல என்னடா ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா Dimensity 8300 Ultraன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு 30,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த ஃபோன் தான் வளம் வந்துட்டு இருக்கு. பட் 30,000 கொடுத்து அந்த வீகன் லெதர், அந்த 1.5K AMOLED டிஸ்பிளே, அது மட்டும் இல்லாமல் அந்த 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், அந்த கேமரா கொஞ்சம் டம்மியாக இருக்கிறது, இது 30,000 கொடுத்து வாங்கி நான் திருப்பி இந்த ஸ்க்ரீன் பஞ்சாயத்து, இந்த மதர் போர்டு பஞ்சாயத்து, இதுக்கெலாம் நீங்கள் சர்வீஸ் சென்டருக்கு அலைய மாட்டீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் வேறு ஃபோன் வாங்கிருங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஓகேங்களா? ஓகே ஹரி, அப்போ 8 Gen 2 8 Gen 3 ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டால் அது வந்து உங்களோட விருப்பங்க. பட் 8 Gen 2 8 Gen 3ல இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ப்ராப்ளங்களும் வந்து ரிப்போர்ட் செய்யப்படலை. ஓகேங்களா? ஏன்னா 8 Gen 2 பார்த்தீங்கன்னா அதாவது ஆல்ரெடி 8+ Gen 1 இருக்கட்டும் 8 Gen 1 இருக்கட்டும் அதில் இருக்கிற ப்ராப்ளங்கள்லாம் தெரியும் லான்ச் பண்ணவங்களுக்கு. அப்படிங்கிறப்ப அந்த 8 Gen 2லையுமே ப்ராப்ளத்தை கொண்டு வந்தால் அப்படின்னா நிறைய பேர் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறதும் கன்சியூமர்களுக்குலாம் தெரியும். அப்படிங்கிறப்ப அவங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்படிங்கிறப்ப இன்ன வரைக்கும் அந்த 8 Gen 2 இருக்கட்டும் 8 Gen 3 இருக்கட்டும் எந்த விதமான ப்ராப்ளமும் ரிப்போர்ட் செய்யப்படலை. மேபி ரிப்போர்ட் செஞ்சது அப்படின்னா நான் கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த சம்மர் சீசனில் பிக்சல் ஃபோன் வாங்கலாமா அப்படிங்கிற கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்கும். அதை பற்றின ஒரு வீடியோ அடுத்த வீடியோலையோ இல்லை அடுத்த ஷார்ட்ஸ்லையோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆமாம், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோன் நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஃபோன் வந்து இப்போ சப்போஸ் இங்க் இஷ்யூ வந்துட்டு அப்படின்னா
அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வாரண்டி இருந்தால் நீங்கள் சர்வீஸ் சென்டரில் போய் அடித்து பேசுங்க. நீங்கள் வந்து எனக்கு வாரண்டி இருக்குது ப்ரோ. ஏன்னா இப்போ ஒரு சிலவங்க ஃபோனில் என்ன வருது, சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணால் வாரண்டி, அதை இந்த மாதிரி இஷ்யூலாம் வருது. அதை இங்க் இஷ்யூவாக இருக்கட்டும், இந்த க்ரீன் லைன் இஷ்யூவாக இருக்கட்டும், இல்லை மதர் போர்ட் பஞ்சாயத்தாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட சொல்லணும் ப்ரோ, அதாவது சர்வீஸ் சென்டர் போய்யோ நீங்கள் அதாவது சாஃப்ட்வேரை ஒழுங்காக ஆப்டிமைஸ் பண்ணாமல் எங்கள் ஃபோனுக்கு அப்டேட்டை விட்டுட்டு எங்கள் ஃபோனில் டிஸ்பிளே போக்கடிச்சிட்டிங்கன்னா நாங்கள் என்னடா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தான் அவங்கள போய் அடித்து பேசணும். ஏன்னா நம்ம வாய் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளை இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் சப்போஸ் என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் வந்து வாய் திறக்காமல் அவங்க கேட்குற காசை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து ஒன்றுமே இது பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், வாய் இருக்கணும், நல்லா பேசணும். அப்போ தான் அவங்கள வந்து இது பண்ண முடியும். நீங்கள் வந்து உங்கள் ஃபோனுக்கு சாஃப்ட்வேருக்கு ஒழுங்காக ஆப்டிமைஸ் பண்ணாமல் என் ஃபோனுக்கு லான்ச் பண்ணிட்டு என் டிஸ்பிளே போக்கடிச்சிட்டு அதில் ஒரு 10,000 15,000 கேட்டேன்னா நான் ஏடா போய் கொடுப்பேன், எனக்கு தெரியாது, என் ஃபோனு வாரண்டியில் தான் இருக்குது, வாரண்டி இருந்தால் எனக்கு கிளைம் பண்ணி கொடுறா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தான் கேட்கணும். ஓகேங்களா ப்ரோ? அவுட் ஆஃப் வாரண்டி இருக்கிறவங்க என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோக்கல் சர்வீஸ் சென்டர் உங்கள் ஊரில் இருக்கும். கண்டிப்பாக லோக்கல் சர்வீஸ் சென்டருக்கு 1க்கு 4 லோக்கல் சர்வீஸ் சென்டர் போங்க. எந்த லோக்கல் சர்வீஸ் சென்டரில் பேட்டரியோட, அதாவது டிஸ்பிளேயோட ரேட் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் ஒரிஜினலாக ஒரு ஃபோனுக்கு வந்து டிஸ்பிளே மாற்றணும் அப்படின்னா ஒரு 4,000 to 5,000 வந்து கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா? அப்போ ஹரி இது ஒரிஜினல் டிஸ்பிளேன்னு கேட்டால் ஒரிஜினல் டிஸ்பிளேயும் கிடையாது. ஏன்னா இப்போ அது உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக அப்படிங்கிறதுல உங்களுக்கு வந்து சந்தேகம் வராது. பட் என்ன சொல்கிறது, அதாவது நம்ம ஆளுங்க இருக்காங்க திரும்ப, அந்த நீங்கள் வந்து இப்போ தேர்ட் பார்ட்டி செல்லர்கிட்ட போய் ஃபோனை செகண்ட் ஹேண்டுக்கு சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்க வந்து இது லோக்கல் டிஸ்பிளே அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருவாங்க. பட் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சொன்னாங்க. ஓகேங்களா? நானும் அந்த மாதிரி தான் பண்ணணும்னு வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ என் ஃபோனில் வந்து அவுட் ஆஃப் வாரண்டியும் ஆகிட்டு, அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேரும் டெட் ஆகிட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோனை எனக்கு அவ்வளோ ரூபா கொடுத்து சரி பண்ண வழியில் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோனை தலைச்சி தூர போட்டுங்க நண்பா, வேறு வழியே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் இருந்தால் படக்குன்னு அப்டேட் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டில் என்னென்ன பக்ஸ் அண்ட் கிளிச்சஸ்லாம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணாமல் இருக்கிறது என்னை பொறுத்தவரை கேட்டால் நல்லது நான் சொல்லுவேன். ஏன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிவிட்டு ஃபோன் அங்கிட்டு தூக்கிட்டு சுற்றுறதுக்கு நம்ம சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணாமலே போயிடலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். உங்களுடைய ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து ஒழுங்காக கொடுக்காத பிராண்டை கமெண்ட்ல டேக் பண்ணி வச்சு செஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி ஃபோனில் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த ப்ராப்ளத்துக்குரிய சொல்யூஷன் வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா என் பேர் ஹரி, நீங்கள் பார்த்துருக்க ஹரி டெக் தமிழ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஒரு சில ப்ராப்ளம், அதாவது ஒரு சில ப்ராசரை பற்றின குவாலிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு நல்லா, அதாவது என்ன சொல்கிறது, எஜுகேஷன் நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதாவது இந்த ப்ராசர் இருக்கிற ஃபோனை வாங்கலாம், அந்த ப்ராசர் இருக்கிற ஃபோனை வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் நாலேஜ் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றமும் இல்லை. நீங்கள் யாராச்சும் சம்மர் சீசனில் ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு இந்த இடத்துல ஃபோன் வாங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஓகேங்களா? உங்களுடைய கருத்து என்ன மறக்காம கேட்க பண்ணுங்க. என் பேர் ஹரி, நீங்கள் பார்த்துட்டு ஹரி டெக் தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.